அரவிந்த பாவை, மாமா, என்னம்மா இது? கூடத்தில் நாதமுனியின் வஸ்திரங்களையெல்லாம் மூட்டை கட்டி வைத்திருக்கிறாய். இங்கு அவன் நித்திய பூஜை செய்யும் அனுஷ்டான பாத்திரங்களையெல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறாயே. அவர் எங்கோ வெளியூர் செல்ல போகிறாராம் மாமா. அவருக்காகத்தான் இதையெல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறேன். எந்த ஊருக்கு போக போகிறானாம்? அது எனக்கு தெரியாது மாமா. கேட்பது மரியாதையும் அல்ல, அது அவருக்கு பிடிக்கவும் பிடிக்காது. நல்ல பெண்ணம்மா நீ. கணவன் எங்கே போகிறார் என்பதே தெரியாமலா ஒரு மனைவி பிரயாணத்துக்கு ஏற்பாடு செய்வாள்? வடக்கு நோக்கி தேசாந்திரம் சென்று கொண்டிருந்த எங்களை ஊருக்கு போகலாம் என்று இங்கு அழைத்து வந்துவிட்டு இப்போது அவன் எங்கே போகப் போகிறானாம்? நீதான் அவனிடம் கேட்க சங்கோஜப்படுகிறாய். அவனாவது உன்னிடம் சொல்ல வேண்டாமா? அதை நான் சொல்கிறேன் அப்பா. என்ன நாதமுனி இது? அரவிந்த பாவை சொல்லித்தான் நீ வெளியூர் போகப் போகிறாய் என்ற செய்தியே தெரிய வந்தது. ஆனால் எந்த ஊர் என்றோ எப்போது வருவாய் என்றோ அவளுக்கு ஒன்றுமே தெரியவில்லையே. மன்னித்து விடுங்கள் அப்பா, அதை நான் யாரிடமும் இதுவரை சொல்லவில்லை. அதுதான் ஏன் என்று கேட்கிறேன். எனக்குள் ஒரு பெரிய தேடல் இருந்தது. விருந்தாவனத்து யமுனை நதிக்கரையில் தொடங்கிய அந்த தேடலுக்கு இன்று நம்மூர் கோயிலில் ஒரு வழி கிடைத்திருக்கிறது. வா ஈஸ்வரமுனி, சரியான நேரத்திற்கு நீயும் வந்துவிட்டார். நான் சில விஷயங்களை உங்கள் மூவரிடமும் தெரிவிக்க வேண்டும். விருந்தாவனத்தின் யமுனை நதிக்கரையில் சில நாட்கள் அங்கேயே இருந்துவிட்டு வருகிறேன் என்று சொன்னதை நான் ஏன் மாற்றிக்கொண்டேன் என்று நீங்கள் யோசித்திருப்பீர்கள். நீ எங்களுடன் வருவதாக சொன்னதே அதிர்ச்சியாக இருந்ததால் அதைப் பற்றி நாங்கள் யோசிக்கவே இல்லை அப்பா. ஆனால் அப்படி நான் சொன்னதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. தமிழில் வேதத்தின் உட்பொருளை விளக்க வேண்டும் என்ற என் ஆசை நாளுக்கு நாள் அதிகரித்து ஆணித்தரமான தேடலாகவே மாறிவிட்டது. அந்த தேடலை பூர்த்தி செய்யும் வகையில் பல சம்பவங்களை பகவான் கோடிட்டு காட்டிக்கொண்டே இருக்கிறார். நாதமுனி, இப்படி இலைமறைவு காய்மறைவாக சொன்னால் எப்படி? நடந்த விஷயங்களை விவரமாக சொல்லப்பா. சொல்கிறேன் அப்பா. யமுனை நதிக்கரையில் நாம் தங்கியிருந்த போது தேனமுது தமிழில் வேதத்தின் உட்பொருளை இனிமையான பாடலாக நான் கேட்டேன். காட்டுப் பகுதிக்குள் நீங்கள் உடல் நலம் சுகமில்லாமல் இருந்தபோது உங்களுக்கு வைத்தியம் செய்த அந்த வேடச் சிறுவனின் மூலம் இரண்டாவது பாடலையும் கேட்டேன். இதில் வியப்பிற்குரிய விஷயமே, பிருந்தாவனத்தில் நான் கேட்ட முதல் தமிழ் பாடலின் இறுதிச் சொல்லே இரண்டாவது பாடலின் துவக்கமாயிருந்ததுதான். ஓ, அப்படியென்றால் முதல் பாடலுக்கும் இரண்டாவது பாடலுக்கும் தொடர்பு இருக்கிறது போலும். ஆமாம், அது முதற்கொண்டு என் தேடல் தீவிரமாயிற்று. வேடச் சிறுவன் இல்லை இல்லை, சிறுவன் உருவில் வந்த அந்த திருமால் சொன்னார், போ, உன் தேடலை தேடு என்று. நீ சொல்வது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது.